என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. ஸ்டிக்கரை மாத்தி போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு, பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். செய்க தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ? நான் மட்டும் இல்லனா இங்க ஒவ்வொருத்தரும் உதயனா தம்பி தான். சுதாகரன் தெரியுமா? தெரியும். அவர் தம்பி நான். சரி கிளம்பு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் சுமந்து. I am not crying. I am not crying. So I saw all the three people. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't. திமுக தோல்வியை பத்தி பயப்படுறதே இல்ல. தோல்வி எல்லாம் அவனுக்கு தூக்கி போட்டுட்டு போயிடு. 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்தோம். அன்னைக்கு நாங்க கவலைப்பட இல்லையே. ஆனா இன்னைக்கு இந்த தலைவர் இந்த குளத்தூர் தொகுதியில இந்த முதலமைச்சர் தோக்கலாம் ஐயா. அப்படிப்பட்ட தலைவர் மாயம் பண்ணி மாய வலையில சிக்கி மக்களை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஐயா. அவர் மேல ஒரு உணர்வு ஐயா. அவர் மக்களுக்கு செஞ்ச உணர்வு எங்களால தாங்க முடியல. ஆகும்ல, ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? நான் கேட்கானே, பண்ண முடியுமா? எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு கொடுமை. ஏய் ஏன்னா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ? அழுகாதா? இளம் தலைவர் காலடிப்படாத தொகுதி இல்ல. அனைத்து மாவட்டத்தில் மாவட்டம் ஃபுல்லா போனாங்க. குறிப்பா திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட உழைச்சாங்க. ஆனா முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக அந்த நிமிஷம் ஏத்துக்க முடியல. மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏத்துக்கவே முடியலதான். ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. கதறுங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். திமுக கொடி மட்டும்தான். திமுக கொடி மட்டும்தான் சென்னையில பறக்கணும் பறக்கும் பறக்கும், இது உறுதி. இந்த ஏரியா அந்த ஏரியா
அந்த இடம் இந்த இடம் 6 ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறங்க விஜய். அடுத்து டோல் பண்ணிருவோம், ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டார் நினைக்கிறாரு, அவர் பாத்துக்கலாம். ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுச்சு. கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். வருகிற போது பார்த்தேன், திராவிட கழக கொடியும் திமுக கொடியும் மாறி மாறி கட்டியிருந்தது. நாம் தான் இன்றைக்கு நிரந்தரமானவர்கள் என்பதை போல அது இருந்திருக்கிறது. மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது திகாவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொன்னார்கள். என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னால போடு, ஆனா ரோலிங் போது தலைதான் இவர் வருவாரா, 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா? விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்தா, விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு புச்சை வாங்கிட்டு சப்பிட்டு